ரேபிடில் எப்படி நீங்கள் ஆன்போர்டிங் பண்ண தான் சொல்லி தரேன் எப்படின்னு. ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ரேபிடோ கேப்டன் ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஒன்று லிங்க் நாங்கள் கொடுத்துருப்போம். நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிடலாம். சரிங்களா? இது நாங்கள் உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருப்போம் மொபைல் நம்பர். அந்த நம்பர் தான் நீங்கள் போடணும். வேறு எந்த நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த நம்பர் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். சரிங்களா? வேறு நம்பர் போட்டால் உங்களுக்கு ஜாயின் மூலியத்துக்கு உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு ரைட்டு ப்ராப்பராக உங்களுக்கு வராமல் போயிடும். ஏன்னா அதில் தான் உங்களுக்கு கரெக்டாக ஆப்பில் லிங்க் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் அதில் அந்த நம்பர் தான் போடணும். வேறு நம்பர் போட்டுனா உங்களுக்கு எதுவுமே ப்ராப்பராக உங்களுக்கு வராமல் போயிடும். சரிங்களா? பேக் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி போடுங்க. போடுவாங்க. நீங்கள் எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த நம்பர் மட்டும் போடுங்க. வேறு நம்பரை யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, லோடிங் ஆகிட்டுருக்கு. ஆப்போ ஸ்டார்ட் டிரைவர் கொடுத்துருங்க. ட்ரைவிங் கொடுத்துட்டு நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டார்ட் ட்ரைவிங் கொடுத்துட்டு உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிப்போ அந்த நம்பர் தான் நீங்கள் போடணும். வேறு நம்பர் போடக்கூடாது. ஓகே, உங்களுக்கு ஓடிபி வரும். ஓகே, அது செட்டிங்ஸ் கேட்குறது பாருங்கள். அந்த செட்டிங்ஸ் கேட்குற மாதிரி பண்ணிவிடுங்க. இந்த ரேபிடோ கேப்டன்லேருந்து அலோவ் கொடுத்துருங்க. நாட் அலோவ் இருக்குது. இது வந்து கொடுத்து அலோவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ரேபிட் ஆப்பில் போங்க. போயிட்டு ரெஜிஸ்டர் ரேபிட் கேப்டன். இங்கே பாருங்கள், இதான் முக்கியமான ஸ்டெப்பு. நீங்கள் அதை கொடுத்துக்க இந்த மாதிரி வந்துடுமா இல்லை ஹேவி ரெஃபரல் கோட் இருக்குமா? இந்த ரெஃபரல் நாங்கள் கொடுக்குற ரெஃபரல் நீங்கள் போட்டே ஆகணும். அப்படி ரெஃபரல் கோட் நீங்கள் போடலன்னா உங்களுக்கு எதுவுமே ஜாயின் மூஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. அப்புறம் உங்களுக்கு ட்ரிப்பும் ப்ராப்பராக உங்களுக்கு வராது. நாங்கள் கொடுத்த ரெஃபரல் நீங்கள் இதில் போடணும். சரிங்களா? இந்த ரெஃபரல் கோட் தான் நீங்கள் போடணும். சரிங்களா? வேறு எந்த ரெஃபரல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ரெஃபரல் கோட் போட்டு ரிஜிஸ்டர் ஆஸ் ஏ கேப்டன் கொடுத்துடணும். சரிங்களா? கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த லொக்கேஷனும் நீங்கள் போட்டுருங்க. சென்னைனா சென்னை கொடுத்துருங்க. அதோட நீங்கள் உங்களுக்கு எது வேணும், ஆட்டோ, பைக், கேபு, பைக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிரைவிங் லைசன்ஸு எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்கள் வண்டியோட டீட்டெயில் போடுங்க. வண்டி ஓன் வெஹிக்கில் செல்ஃபி எதுனா பார்த்துக்கோங்க. ரெண்டுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஓன் வெஹின்னு போட்டுருங்க. உங்கள் வண்டி நம்பர் போட்டு விட்ருங்க. உங்கள் வண்டி நம்பர் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அப்புறம் வண்டியோட இமேஜ் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிவிடுங்க. சப்மிட் கொடுத்துருங்க. அப்புறம் இதில் ப்ரூஃப் கேட்கும். உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு ரெண்டு எது தெளிவாக இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இது ரெண்டு தெளிவாக ஒன்று போட்டாலே போதும். எது ரொம்ப தெளிவாக இருக்கோ அதை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? பேன் கார்டு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, உங்கள் ஆதார் கார்டு எல்லாம் அப்லோட் பண்ணியாச்சா? எல்லாமே முடிஞ்சிச்சா? இப்போ ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங் கோர்ஸ்னு இருக்கும். இதை மட்டும் முடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். ஆர்சி ரிஜெக்ட்னு வந்திருக்கு. இது நான் பார்க்குறேன். ட்ரைனிங் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடுங்க. ஸ்டார்ட் ட்ரைனிங் இருக்கும். அது ஒரு 3 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம். உடனே முடிச்சிடலாம் ட்ரைனிங். சரிங்களா? ஓகே, இல்லை ட்ரைனிங் வேணும் பார்த்து முடிச்சிட்டேன். ஓகே, இதில் வந்து உங்கள் பேமெண்ட் வந்து ஆட் பண்ணால் பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பம் தான். பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணால் வைக்கலாம், இல்லை யூபிஐ ஆட் பண்ணால் ஓகே தான். இது வந்து கம்பல்சரி கிடையாது. நீங்கள் ஐடி வந்தால் கூட பண்ணிக்கலாம், இல்லை இப்போ பண்ணணும் உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? இதெல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அண்டர் ரிவ்யூ இருக்கா? இது வந்து ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஆடிட் ஆகணும். என்ன பண்ணணும், இந்த ஹெல்ப் செக்ஷனுக்குள்ளே போயிட்டு இல்லை இந்த 3வது ஆப்ஷனுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்பர் போட்டு விட்ருங்க. இல்லை என்ன பண்ணால் ப்ளீஸ் ஆக்டிவேட் மை ஐடின்னு போட்டு விடுங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ணணும். ப்ளீஸ் இதை மட்டும் போட்டு விடுங்க. அவங்க பார்த்து உடனே ஆடிட் பண்ணி விட்ருவாங்க. சரிங்களா? ஒரு 5 to 10 நிமிஷம் உங்களுக்கு ஐடியா ஆட்டிட்டு வரும். டோட்டலாகவே ஆட்டிட்டு வரும். ஈஸியாக நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுமாரி ஒரு டவுட்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கிறோம் உங்களை. சரிங்களா? தேங்க்யூ.